ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கும் காருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, நம்ம எந்த ஸ்பீட்ல டிரைவ் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் பார்ட் 2 வீடியோல பார்த்தோம். பார்ட் 1 வீடியோல ஒரு எப்படி ஒரு கேட்டோ டாகோ இமேஜை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நியூரான்ஸோட பிரெயினா இருக்கக்கூடிய வெயிட், பயாஸ் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தாலே உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூரான்ஸ்னா என்னன்னு டீட்டெயிலா புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டு அப்சர்வ் நாலேஜ் வித் மீ கஸ்தூரி. ஹிடன் லேயர்ல இருக்கிற ஒரு நியூரானோட பெர்ஃபார்மன்ஸை தான் பார்க்க போறோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1ல ப்ரீவியஸ் லேயர்ல இருந்து இன்புட்டை ரிசீவ் பண்ணும். ஸ்டெப் 2ல ரிசீவ் பண்ண இன்புட்டோட வெயிட்ஸை மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸ்டெப் 3ல இன்புட் அண்ட் வெயிட் மல்டிப்ளை பண்ண வேல்யூவை பயாஸோட ஆட் பண்ணி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஃபைனலா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ல ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா நம்மளுக்கு பாஸ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வெயிட், பயாஸ் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, ரீலூ, சிக்மாய்ட் அண்ட் 10Hனா எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் 1 by 1 பார்க்க போறோம். நியூரல் நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு கீ காம்போனன்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உள்ளது வெயிட். வெயிட்னா என்ன அப்படின்னா ஒரு இன்புட்டோட இம்பார்ட்டன்ஸை சொல்றதுதான். இப்போ நம்ம கொடுக்குற இன்புட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத அந்த வெயிட் முடிவு பண்ணிட்டு அது வந்து பாசிட்டிவா இருந்தது அந்த வெயிட் அப்படின்னா அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுவே நெகட்டிவா இருந்தது அந்த வெயிட் அப்படின்னா அவுட்புட்டை டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பயாஸ். பயாஸ்னால என்னன்னா ஒரு ஆப்செட் இல்ல த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு வேல்யூஸை ப்ரொவைட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்புட் வந்து இப்போ வெயிட்டோட மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு 0னே வந்துருச்சு அப்படின்னாலும் அதை வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபிளெக்சிபிளான வெயிட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? இததான் வந்து நம்ம பயாஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஒரு கேட் கீப்பர் மாதிரி தான் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஓகே, இந்த இன்புட் ஓகே அப்படின்னா அதை பாஸ் பண்ணி அவுட்புட்டா கொடுக்கும். இப்போ டுகெதர் வெயிட், பயாஸ் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட ஹெல்ப்ல தான் ஒரு நியூரான் வந்து ஒரு டேட்டாவை லேர்ன் பண்ணிக்குது. அட் த சேம் டைம் ஒரு அக்யூரேட்டான ப்ரிடிக்ஷன்ஸ்குள்ளேயும் இந்த நியூரான்ஸ் வருது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இதை பார்த்தாலே பயாஸ் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகி அந்த லைட் ஆன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ல இருக்கிற 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரீலூ, ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட். இதோட அவுட்புட் ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா 0 to infinity, அதாவது பாசிட்டிவ் வேல்யூவா மட்டும் தான் இருக்கும். இதோட மேக்சிமம் டீப் நியூரல் நெட்வொர்க்ல இருக்கிற ஹிடன் லேயர்ல தான் இதை அதிகமா வந்து யூஸ் பண்றாங்க. தென் ஹெல்ப்ஸ் அவாய்டிங் வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம், கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்ட் அண்ட் லெட்ஸ் டு ஸ்பேர்ஸ் ஆக்ஷன்ஸ். இதோட பெனிஃபிட்ஸ் தான் வந்து ஒரு யூஜிசி நீட் இல்லைன்னா கேட்ல ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்ல மேக்ஸிமம் கேட்காங்க. நெக்ஸ்ட் சிக்மாய்ட், அதாவது லாஜிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இதோட ரேஞ்ச் வந்து 0 to 1, அதாவது 0.1, 0.2லேருந்து 0.9 வரைக்கும் மேப் பண்ணும். இதை மேக்சிமமா ஒரு பைனரி கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்ல அவுட்புட் லேயர்ல தான் இதை யூஸ் பண்றாங்க. டேன்ஜென்ட், அதாவது ஹைபர்போலிக் டேன்ஜென்ட். இதோட ரேஞ்ச் எப்பவுமே -1 to 1 இருக்கும். இது வந்து சிமிலர் டு சிக்மாய்ட் தான். பட் என்ன டிஃபரன்ஸ்னா இதோட ரேஞ்ச் தான் இங்க டிஃபரன்ஸ். -1 to 1 இருக்கும். எப்பவுமே வந்து இதை மேக்சிமம் வந்து ஹிடன் லேயரை யூஸ் பண்ணுவாங்க. கம்பேரிங் டு சிக்மாய்ட் இதை தான் அதிகமா வந்து ஹிடன் லேயர்ல யூஸ் பண்றாங்க. இது என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ஒரு டேட்டாவை சென்டர்ஸ் பண்றதுக்கு, இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங்கா இன்னும் ஈஸி ஆக்குறதுக்கு, நெக்ஸ்ட் லேயர்ல எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா சென்டர்ஸ் த டேட்டா, மேக் லேர்னிங் ஈஸியர் ஃபார் நெக்ஸ்ட் லேயர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். இப்போ நம்ம எடுத்துக்க எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு ஏஐ எப்படி ஒரு வீட்டோட ப்ரைஸை ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இன்புட் ஃபியூச்சர்ஸை நல்லா பார்த்துக்காங்க. என்னென்ன இன்புட் ஃபியூச்சர்ஸ்லாம் அது எடுத்துக்குது அப்படின்னு. இப்போ என்னென்ன இன்புட் எடுத்துக்குது அப்படின்னா ஒரு ஹவுஸோட சைஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அடுத்து
ஏஜ் ஆஃப் ஹவுஸ், அதாவது வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அடுத்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சிட்டி இன் கிலோமீட்டர், அதாவது ஒரு காமனான சிட்டி, அதுலேருந்து நம்ம வீடு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க இன்புட்டா எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே x1, x2, x3, x4ன்னு எடுத்துக்கிறாங்க. இதோட வேல்யூஸ் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான். இப்போ இத வெயிட்டோட மல்டிப்ளை பண்றாங்க. வந்த இன்புட்டா வெயிட்டோட மல்டிப்ளை பண்றாங்க. வெயிட் எப்படி வருது அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், வெயிட்டோட வேல்யூஸ். அதோட அந்த இன்புட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட நம்ம வந்து வெயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மினா அதை நெகட்டிவ்ல போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டாவது வேல்யூஸ் வந்து -0.4ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதை தான் இங்க மல்டிப்ளை இன்புட் வித் வெயிட்டை மல்டிப்ளை பண்ணி ஃபைனலா இது எல்லாத்தையும் சம் பண்ணி நம்மளுக்கு 0.66ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வெயிட் முடிஞ்சோடனே பயாஸ்ல என்ன பண்ணுவோம், முன்னாடியே பார்த்துதான் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு வேல்யூவை நம்ம வந்து இதோட ஆட் பண்ணுவோம். இப்போ இதுல வந்து 0.5 நம்மளுக்கு கிடைச்ச அந்த 0.66ஓட ஆட் பண்ணி 1.25 அப்படின்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த எடுத்திருக்க வேல்யூ பயாஸ் அண்ட் வெயிட் எல்லாம் ஜாயின் பண்ணோன்னா வர வேல்யூவை நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்றோம். இங்க என்ன பண்ணுவோம், எப்பவுமே வந்து ஒரு வேல்யூவை வந்து சிக்மாய்னா வந்திருக்க வேல்யூவை சிக்மாய் ஃபார்முலால அப்ளை பண்ணி இப்போ 1.25 அப்படிங்கிற வேல்யூவா சிக்மாயில அப்ளை பண்ணி 0.78 அப்படின்னு மாறிடுது. இப்போ அவுட்புட்டோட வேல்யூஸ் என்னன்னா 0.78ன்னு ப்ரிடிக்ட் பண்ணுது ஒரு ஹவுஸோட பிரைஸ். எக்ஸ்னா இது வந்து இன்புட், டபிள்யூ அப்படிங்கிறது வெயிட், நெக்ஸ்ட் பி அப்படிங்கிறது பயாஸ். அதுக்கப்புறம் வந்த வேல்யூவை நம்ம என்ன பண்றோம், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணி தான் நம்ம அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றோம். நியூரல் நெட்வொர்க்கோட 3 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ். இதோட பார்ட் 3 வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் 4 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நியூரல் நெட்வொர்க் ஏதாவது எரர் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த எரரை தானாகவே எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் அது மறுபடியும் எப்படி கரெக்டான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுதான் பேக் ப்ரொபகேஷன், ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி ஏஐ ரிலேட்டடான, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு 2 அப்சர்வ் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித் மீ கஸ்தூரி. தேங்க்யூ.